வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். காவேரி இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. யமுனா என்னன்னே தெரியலடி, ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தா அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கங்கா. சாரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கா அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கணும், படிக்கும் போதே கல்யாண ஆசை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க சாரதா. அதுக்கப்புறம் அங்க புருஷனையும் கவனிச்சுக்கணும், படிக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பேச்சை கேட்டு நடக்காம இருந்தா கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாரதா. என்னம்மா நீ அவளுக்கு சொல்றியா இல்ல எங்களுக்காக சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. எல்லாருக்கும் தாண்டி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சாரதா. இதுக்கிடையில பாட்டி இப்போ காவிரிய பார்த்து சொல்றாங்க, எனக்கு என்னவோ காவேரிய பார்த்தாதான் அவ மாசமா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி திடீர்னு இப்படி சொன்னதும் காவேரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கங்கா சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, தொப்ப பாட்டி இவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயசுல கூட அத்தை கூட இவளை கிண்டல் பண்ணும்ல அப்படின்னு சொல்றாங்க. காவேரி நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்துடுறேங்க. விஜய்க்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தாங்க நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. ஏமா பார்த்தா இதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கணும், ஆனா பாட்டி கண்டுபிடிச்சு சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்றாரு விஜய். பாட்டி என்ன பார்த்து நான் கன்சீவா இருக்கிறேன், அதனாலதான் என் வயிறு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட விஜய்மே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உனக்கு வயிறு பெருசாகணும் சீக்கிரமா, அப்பதான் உன்னால எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியாது அப்படின்னு சொல்றாரு விஜய். அம்மாக்கு அப்பதான் நீ கன்சீவா இருக்கிற உண்மை தெரிய வந்து என் கூட அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். நிவினும் யமுனாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. யமுனா நிவின்ட்ட என்ன வீட்டுல பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரோட விஷயத்த பத்தி நான் வீட்டுல சொல்லிருப்பேன்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல எல்லாரும் கங்காக்கா கன்சீவா இருக்கிறத நினைச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க, என்னால அந்த சந்தோஷம் கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இதையே கண்டினியூ பண்ணுனீங்கன்னா நான் கண்டிப்பா வீட்ல சொல்லிருவேன் அப்படின்னு சொல்றாங்க யமுனா. என்ன கேப்ல போக சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க யமுனா. காவேரி முன்னாடி கார்ல நான் உங்க கூட ஜோடியா வந்தா காவேரி மனசு கஷ்டப்படுறதா அப்படிலாம் சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறேங்க. எனக்கு கஸ்டமரை பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனாலதான் நான் உன்னை கேப் புக் பண்ணி போக சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். இருந்தாலுமே யமுனா இப்போ காவேரியையும் நிவினையும் சேர்த்து வச்சு பேசி வந்துட்டே இருக்கிறாங்க. கட்டத்துல நிவின் ரொம்ப கோபப்படுறாரு, காரை நிப்பாட்டிடுறாரு. நீ கார் எடுத்துட்டு கிளம்பு, நான் கேப் புக் பண்ணிட்டு கஸ்டமரை பார்க்க போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். இனிமேல் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், நீங்க வந்து காரை எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க யமுனா. காவேரி இப்போ விஜய்க்கு கால் பண்றாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பசுபதிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். நிவின் மனசு வச்சாருன்னா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிளான் வச்சிருக்கீங்க இத சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. இத சொன்னா கண்டிப்பா நீ வேணான்னு தான் சொல்லுவ அப்படின்னு சொல்றாரு விஜய். இவனுக்குமே நான் கால் பண்ணிருக்கிறேன், அவருமே வந்து பேசுறேன்னு சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு விஜய். இப்படி என்னதாங்க பிளான் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு காவேரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. நிவின் ஃபர்ஸ்ட் வரட்டும், நாங்க இதை பத்தி பேசிக்கிறோம், அதுக்கப்புறமா அவட்ட பிளான பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய். சொன்னா திட்டுவேன்னு வேற சொல்றாரு, அப்படி என்ன பிளான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க காவேரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. விஜயோட பிளான்னால பசுபதி சிக்குவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.